வியப்புறுகின்றவர்கள் யார் தெரியுமா? தாங்களே பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்ல, மற்றவர்கள் பேசுவதை கேட்பார்கள். வியப்புறுகிறவர்கள் மற்றவர்கள் பேசுவதை உற்று கவனிப்பார்கள். எப்போது பார்த்தாலும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், மற்றவர்களை பேச விடுங்கள். மற்றவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்திருங்கள். விடுதலை பயணம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மோசேயின் அழைப்பை பற்றி. மோசே பாருங்கள், வியப்புறுகின்றார். எப்படி வியப்புறுகின்றார்? அவர் எரியும் முட்புதரிலே ஆண்டவருடைய அழைப்பை பெற்றபோது அவருக்கு வயது 80. பார்வோனுடைய அரண்மனையிலே 40 ஆண்டுகள், மிதியானிலே 40 ஆண்டுகள், 80 வயசு இருந்தாலும் he did not lose the sense of wonder. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த முட்புதர் எரிகிறது, ஆனால் கருகி போகவில்லை, நான் பக்கத்திலே போவேன். இதுதான் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆர்வம் இருக்க வேண்டும். சிறு குழந்தைகளிடமிருந்து வயதான பாட்டி வரை எல்லாரிடமிருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள்.